மோசமாக போயிடும். அதாவது அந்த பேட்ச்சு யாரெல்லாம் போரிட சக்தி உள்ளவர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு கீழே இவங்க வந்துட்டாங்க. அப்போ இவங்க செஞ்ச பாவம் என்ன நினச்சி பாருங்க. நபி இவங்களும் டிவிஷன் பண்ணுற அளவுக்கு என்ன பாவம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கும் யாருக்கு மூசா நபியுடைய உம்மத்துக்கும். என்ன அப்படின்னா, அங்கே வந்து உம்மத்தை பார்த்து ஆர்டர் போடுறோம். அல்லாஹ் ஆர்டர் போடுறது யார்? உம்மத்தை. நீங்கள் போங்க உள்ள அப்படிங்கிறான். ஆனால் இங்கே பாருங்கள், அல்லாஹ் வந்து போகிற தொடங்கும்போது ரசூல்லாவுக்கு மட்டும்தான் ஆர்டர் போடுறோம். எனவே நபியை நீர் அல்லாவின் வழியில் போர் புரிவீராக, உம்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளி அல்ல. ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு போர் புரியும்படி ஆர்வமூட்டுவீராக. அல்லாஹ் இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அல்லாஹ் அனைவரையும் விட வலிமை மிக்கவன், மேலும் தண்டிப்பதில் கடுமையானவன். இது 4:84. இது வந்து பார்த்தீங்களா, இந்த 4:77 அந்த சீக்வன்ஸ் தெரியும். கைகளை கட்டி கொள்ளுங்கள்னு சொல்லும்போது கம்முன்னு இருந்தீங்க. இப்போ அடின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்ச நாள் போர் தள்ளி போயிருக்கக்கூடாதான்னு பேசுகிறீங்க. அல்ல டக்குன்னு என்ன பண்ணுறான், உங்கள் கூட என்னடா பேச்சு, கட் பண்ணு நபி, நீ போய் சண்டை போடுங்கப்போ. ஒரே பேச்சு, நீங்கள் போய் சண்டை போடுங்கப்போ. வேறு யாருக்கும் உங்களெலாம் பொறுப்பு கிடையாது. போங்க, நீங்கள் யாருக்கும் நான்லாம் எதுவும் கேட்க மாட்டோம். ஏன் இவரை கூப்பிட்டு வரலாம், அவரை கூப்பிட்டு வரலாம். வேணால் ஜென்ரலாக ஒரு 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 அட்வைஸ் மட்டும் பண்ணுங்க. ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான், கடமை கிடையாது உங்களுக்கு. நபிக்கு மட்டும்தான் கடமை. யாரெல்லாம் பின்வாங்குறீங்களோ வாங்கி. எப்படி இருக்கும் பிடிச்சி அப்படியே. அதனால தான் இவங்க அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, தெரியுதா? மூசா நபி சொன்ன மாதிரி மூசா நபிக்கிட்ட அந்த சமுதாயம் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். அன்சாரிகள் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு இது டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். அல்லாஹ் வந்து டோட்டலாக உம்மத் மேலே கடமை ஆக்கலை, ஆப்ஷனல் தான். விரும்புனா செய், விரும்பலை அப்படின்னா உழுவும்போது கேட்கும்போது கேட்பான், ஏன் விரும்பலை, பிடிக்கிற வரைக்கும் பிடிப்பான். ஆர்டர் எங்கேயும் கிடையாதுப்பா குரானில், நீங்கள் சொன்னது உண்மைப்பா, நானும் ஒத்துக்கிறேன். எங்கேயும் ஒத்துறவெல்லாம் இல்லை. நபிக்கு கடமையா. யாரோ நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அப்துல்லாவுடைய மகன் ஒருத்தர், இந்த அரபுகளில் ஒருத்தர், அவருக்கு கடமையாம்மா. சரி, அவரை ஃபாலோ பண்ணால் ஏதோ கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு மட்டும் கடமையா, மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்கும் கம்பல்ஷன் கிடையாதுன்ட்டு அல்லாஹ்வே சொல்லிட்டான். நபியே நீர் அல்லாஹ்வின் வழியில் போர் புரிவீராக, உம்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளியா அல்ல. ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆர்வம் மூட்டுவீராக. அல்லாஹ் இறை மறுப்பாளர்களின் பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை. அல்லாஹ் அனைவரையும் விட வலிமை மிக்கவன், மேலும் தண்டிப்பதில் மிக